தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் 10 ஆண்டுகள் பணியாற்றினாலே ஓய்வூதியம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கடைசி மாத ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் எனவும் கூறியுள்ளார். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் கோரிக்கைகளை ஏற்று புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதன்படி மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும். இவ்வாறு 50%த்திற்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களின் 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும். 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் 6 மாதத்திற்கு ஒருமுறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படும். ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் போதும் பணிக்காலத்தில் இறக்க நேரிடும் போதும் அவரவரின் பணிக்காலத்திற்கு ஏற்ப 25 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும். புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதை தடுக்கவும் இலங்கை காவலில் இருக்கும் அனைத்து மீனவர்களையும் விடுவிக்கவும் நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த 9 மீனவர்கள் நேற்று இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களை விடுவிக்கவும், தொடர்ந்து இதுபோன்ற கைது சம்பவங்கள் நடைபெறுவதை தடுக்கவும் இலங்கை காவலில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திடவும் உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் நெருங்குவதால் ஓய்வூதிய திட்டத்தை திமுக அரசு அறிவித்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அரசின் ஆயுட்காலம் முடிவடைய உள்ள நிலையில் ஓய்வூதிய அறிவிப்பை வெளியிட்டிருப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்குமா எனவும் கேள்வி எழுப்பினார். எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் எனவும் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார். போதையை ஒழிக்கச் சொல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டாஸ்மாகை செயல்படுத்துவது ஏன் என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் நடைபெற்ற பெண் தொழில் முனைவோருக்கான ஒருநாள் பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். போதைப்பொருள் விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது பொறுப்பை தட்டி கழித்துவிட்டு மத்திய அரசின் மீது பழி சுமத்துவதாக வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டினார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழகத்தை சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களை இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்தனர். தொடர்ந்து எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 9 பேரை சிறைப்பிடித்து கைது செய்ததுடன் அவர்களின் 2 ஃபைபர் படகுகளையும் இலங்கை கடற்படை பறிமுதல் செய்தது. மேலும் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியை BCCI இன்று அறிவித்துள்ளது. நியூசிலாந்து அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 ஒருநாள் மற்றும் 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர்களில் விளையாடுகிறது. இரு அணிகளுக்கும் இடையிலான ஒருநாள் தொடர் முதலில் நடைபெறுகிறது. முதல் ஒருநாள் போட்டி வருகிற ஜனவரி 11ஆம் தேதி வதோதராவில் நடைபெறுகிறது. இந்த நிலையில் நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியை BCCI இன்று அறிவித்துள்ளது. 15 பேர் கொண்ட இந்திய அணிக்கு சுப்மன் கில் கேப்டனாகவும் ஸ்ரேயஸ் ஐயர் துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர்.